Hi friends, welcome to Sennimala family. வாங்க இப்போ டே 4 4வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன். இப்போ நான் பிரபஞ்சம் என்கிட்ட பேசுனதை நீங்கள் கவனிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கவுளி கத்துனது காது கேட்டுச்சா உங்களுக்கு? அதுதான் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டும் போது கவுளி கத்தியிருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அது பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி பதில் சொல்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். இப்போ இன்றைக்கி 4வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 3 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். 3:45 விளக்கேற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இருந்தாலும் 4 மணிக்கே டெய்லியும் விளக்கேற்றுனதுனால 4 மணி ஆகட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணினேன். விளக்கேற்றிட்டு 4 மணிங்கில் விளக்கேற்றியாச்சு. ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு, அப்புறம் குட்டி குட்டி காமாட்சி விளக்கு இருக்குது வெள்ளியில், அதுவும் ஏற்றிட்டு, அப்புறம் பிரபஞ்ச விளக்கு ஏற்றிட்டேன். பிரபஞ்சத்துக்கு 5 அகல் விளக்கு வச்சுருக்கேன். 5 அகல் விளக்குலேயும் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல் வச்சுட்டேன். இன்றைக்கி சாம்பிராணி அந்த கொட்டாங்குச்சி வச்சு சாம்பிராணி போட்டுட்டேன். சிரட்டையில் தான் போட்டிருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால வெள்ளி செவ்வாய் கட்டாயம் இப்படி போடணும். டெய்லியுமே போடலாம். இது தீ போட்டு போடுறதுனால லேட் ஆகுமேன்ட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுக்குவேன். டைம் இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணியும் போட்டுக்கலாம். மூலிகை சாம்பிராணி எல்லாம் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மூலிகை சாம்பிராணி ஃபஸ்ட்டு மருதாணி விதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மூலிகை சாம்பிராணின்னு நானே ரெடி பண்ணியிருக்கேன். அதை தான் போட்டிருக்கேன். மூலிகை சாம்பிராணி வேணும்னால் நீங்கள் ஒரு நாள் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன் எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நீங்கள் யார் யார் மார்கழியில் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கீங்க? நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கீங்கன்ட்டு சொல்கிறீங்க. இப்போ யார் யார் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்போ மார்கழி மாதங்கும்போது நம்மளுக்கு கோயிலுக்கு நான் 5 மணிங்கில் கோயிலுக்கு போயிடுவேன். முருகன் கோயிலுக்கு 5 மணிக்கு போய் அங்கே விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்துடுவேன். 4 மணிக்கு வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை வச்சுருவேன். இப்போ மார்கழி மாதத்தில் பிசப் காலங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு தேவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். மார்கழியில் ஆரம்பித்தது நல்ல விஷயந்தான். நீங்களும் ஆரம்பிங்க. இப்போ இருந்து ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் ஆரம்பிங்க, நல்லதே நடக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு அது ஏகப்பட்ட தடங்கள் வரும். இருந்தாலும் அதையும் மீறி நம்ம பண்ணும்போது நல்லது நடக்கும். நான் இப்போ மேலே தான் பிரபஞ்சத்துக்கு தீபாராதனை காட்டியிருக்கேன். எல்லாமே வெற்றி தான். முருகன் கருணையால் நல்லதே நடக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.